அன்பு நண்பர்களே வணக்கம். நான் உங்கள் எம்சி பிரகாஷ். இந்த ஆன்லைன் மோசடின்னு சொல்லி இப்போ ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருக்குது. நிறைய ஆன்லைன்ல தான் திருட்டுகள் எல்லாம் நடந்துட்டு இருக்குது. அதுவும் வடமாநிலத்தர்கள் தான் அதிகமாக இதில் ஈடுபடுறாங்கன்றதும் தெரிய வந்திருக்குது. அதையெல்லாம் எப்படி நம்ம கையாளணும், அதுலேருந்து எப்படி தப்பிக்கலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரு டயர் கடை ஓனருக்கு ஒரு புது நம்பர்லேருந்து ஃபோன் கால் வருது. சார், நம்மளுடைய கார் வர வழியில பஞ்சர் ஆயிடுச்சு சார், கார் டயர் ஃபுல்லா டேமேஜ் ஆயிடுச்சு, புது டயர் ஒன்று தேவைப்படுது சார், என்ன ரேட்டு சார் வருதுன்னு சொல்லி அந்த டயரோட சைஸை சொல்லி கேட்டிருக்கிறாரு. உடனே அந்த கடை ஓனர் என்ன சொல்லியிருக்காருனாக்கா, அது 8000 சில்லற வருதுங்க சார் அப்படின்னு சொல்லி அந்த டயர் ரேட்டை சொல்லியிருக்காரு. சார், என்னுடைய கார் டிரைவர் அனுப்பிடுறேன், அவர்கிட்ட அந்த டயரை கொடுத்து விட்டுருங்க, அதனுடைய அமௌண்ட் மட்டும் சொல்லுங்க சார், நான் உங்களுக்கு ஜிபேல நான் ஃபோன்பே பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த கடைக்காரர் சொல்லியிருக்காரு, சார் அக்கௌண்ட் நம்பர் சொல்றேன் சார், அக்கௌண்ட் நம்பருக்கு அனுப்பி விட்டுருங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அதை அட்டாச் பண்ணி அனுப்புறதுக்கெல்லாம் கொஞ்சம் டைம் ஆகும் சார், அதனால நீங்க ஜிபேல ஃபோன் நம்பர் இருந்தா சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த கடைக்காரருக்கு சரின்னு சொல்லி ஒரு ஜிபே நம்பர் கொடுத்துருக்காரு. கொடுத்த உடனே பார்த்தா இப்போ அவனும் என்னன்னாக்கா, செக் பண்றதுக்காக ₹1 எப்பவுமே நம்ம அனுப்பணும் இல்லைங்களா, ₹1 ₹10 அந்த மாதிரி அந்த டயர் கேட்டாங்க இல்லைங்களா, அவன் நம்பர்ல இருந்து இவருக்கு ₹1 வந்திருக்கு. உடனே திரும்ப கால் பண்ணி கேட்டிருக்கான், சார் ₹1 அனுப்பியிருக்கான், வந்திருக்கா பாருங்களா சார் அப்படின்னு. உடனே அவர் எடுத்து செக் பண்ணி பார்த்துருக்காரு, ₹1 ரிசீவ்டுன்னு வந்திருக்கு. நார்மல் மெசேஜ் வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி மெசேஜ் இருக்கு. உடனே அதே நம்பருக்கு அனுப்பி விட்டுங்களா சார் அப்படின்னு அவன் திருப்பி கேட்டிருக்கான். உடனே அனுப்பி விட்டுருங்க சார் அப்படின்னு சொல்லி இவரும் கடைக்காரர் சொல்லியிருக்காரு. அவன் அடுத்ததா பார்த்தீங்கன்னா ஒரே நிமிஷத்துலேயே இவருக்கு என்னன்னா பார்த்தீங்கன்னா ஒரு ₹20,000 அனுப்பி விட்டுக்கிறான். ₹20,000 அனுப்பிவிட்டு திரும்பவும் கால் பண்ணி, சார் வேற ஒருத்தருக்கு அனுப்புறதுக்கு பதிலாக உங்க அக்கௌண்ட்டுக்கு இந்த அமௌண்ட் அனுப்பிவிட்டேன், அது அந்த டயர் ரேட்டு போக பேலன்ஸ் அமௌண்ட்டை மட்டும் நீங்க எனக்கு ரிட்டர்ன் அனுப்பி விட்டுருங்க சார், இப்போ நான் கார் டிரைவர் வர சொல்றேன், அர்ஜென்டா ஒரு இடத்துக்கு கிளம்ப வேண்டியது இருக்குது, நீங்க இந்த அமௌண்ட் எனக்கு கொஞ்சம் அனுப்பி விட்டுருங்க சார், இமீடியட்டா அதையும் கொஞ்சம் எமர்ஜென்சியா வேற ஒருத்தர் டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்குது. அப்படியே உடனே இந்த கடை ஓனர் கொஞ்சம் உஷாரா இருக்காரு, கொஞ்சம் விவரமானவரான்றதால அவர் தப்பிச்சுக்கிட்டாரு. என்ன பண்ணியிருக்காருனாக்கா, அவர் கொடுத்த நம்பரே போன்பே நம்பரு ஜிபே நம்பர்னு சொன்னோம் இல்லைங்களா, அந்த நம்பரே அக்கௌண்ட்லயே அட்டாச் பண்ணாத நம்பருங்களாம், எதுலயும் அட்டாச் பண்ணாத அந்த போன் நம்பருக்கு பணம் அனுப்புனதை கேட்டு அவருக்கு சந்தேகம் வந்திருக்குது. இவன் ஃப்ராடு, இவன் நம்மளை ஏமாத்த பாக்குறான் அப்படின்றது அவருக்கு தெரிய வந்துருச்சு. உடனே திரும்ப இவரு என்ன பண்ணிருக்காருன்னா, எந்த நம்பர்ல இருந்து அவன் இவருக்கு மெசேஜ் அனுப்பி விட்டானோ பணம் ஏறிடுச்சு அப்படின்னு சொல்லி அதே நம்பருக்கு இவரு அதே மெசேஜை காப்பி பண்ணி இவர் அக்கௌண்ட்ல இருந்து போன மாதிரி இவர் டெக்ஸ்ட் பண்ணி, சார் உங்களுக்கு அனுப்பி விட்டுருக்கான் பாருங்க, பணம் ரிசீவ் ஆயிடுச்சா பாருங்கன்னு சொல்லி திரும்பி இவர் கேட்டிருக்காரு. எவ்வளவு புத்திசாலியா இருந்திருக்காரு பாருங்க. திரும்ப அனுப்பி விட்ட உடனே பார்த்தா அவன், ஓ நம்ம ஃபோர்ஜரி பண்ணி கேட்கறது அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்றது அவங்க புரிஞ்ச உடனே தப்புன்னு இவரோட நம்பர் எல்லாம் பிளாக் பண்ணி விட்டு எஸ்கேப் ஆயிட்டான். நண்பர்களே, இதே மாதிரி திருட்டுகள் இப்போ அதிகமா போயிட்டு இருக்குது. உங்க அக்கௌண்ட் நம்பருக்கு பணம் வந்துருக்குது பாருங்க அப்படின்னு சொல்லி நார்மல் மெசேஜ் அனுப்பிவிட்டு, அந்த பணத்தை எனக்கு ரிட்டர்ன் அனுப்பிவிட்டுருங்க, தெரியாம உங்களுக்கு அனுப்பிவிட்டேன், வேற ஒரு நம்பருக்கு அனுப்புறதுக்கு பதிலாக உங்களுக்கு வந்துருச்சுங்க அப்படின்னு சொல்லி ஃபீலா பேசுவான். ரொம்ப எமர்ஜென்சியா இருக்கிறேன், ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறேன், இல்ல ஹோட்டல் பில்லு கட்டணும், இப்படி ஏதாவது சொல்லி உங்கள்கிட்ட அந்த அமௌண்ட்டை ரிட்டர்ன் அனுப்புங்கன்னு சொல்லி கேட்பான். நீங்க உங்களுடைய அக்கௌண்ட்ல போய் அப்படி ஒரு அமௌண்ட் ஏறி இருக்குதா இல்லையா அப்படின்றத பார்த்துக்கிட்டு தயவு செய்து ரிட்டர்ன் அவங்களுக்கு அனுப்புறதா இருந்தா அனுப்புங்க, இல்லைனாக்கா உங்களுடைய பணம் திருடப்படும். எதுலையும் கொஞ்சம் கவனமா இருங்க அப்படின்னு சொல்றதுக்காக தான் இந்த பதிவு. நன்றி, வணக்கம். உங்கள் எம்சி பிரகாஷ்.